ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனூஸ் கிச்சன். இன்றைக்கி சனூஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாதுங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோ தாங்க தேவைப்படும். இந்த உருளைக்கிழங்கை வச்சு நம்ம ஒரு மசாலா போண்டா ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா வாழைக்காய் வச்சு பஜ்ஜி போடுவோம், இல்லை வெங்காய போண்டா போடுவோம், இல்லை உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி போடுவோம். ஸோ இந்த மாதிரியே வந்து நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வித்தியாசமாக நம்ம கடையில் போடுறது வீட்டில் நம்மளுக்கு காரம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா ரொம்பவே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு இந்த மாதிரி தோலையெல்லாம் நல்லா உரித்து எடுத்துட்டுருங்க. உரித்து எடுத்து இந்த அளவுக்கு நல்லா மாவாக நம்மளுக்கு வந்து வர அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ வந்து இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கடலை மாவில் நம்ம டிப் பண்ணி போட போகிறோம். ஸோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த கடலை மாவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம கரைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதிலே கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோடு நீங்கள் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட கேரட் அந்த மாதிரி இதில் துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ, வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் கூட நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலை, லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை, இதை போட்டு நல்லா இதோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா இந்த டைமில் பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கோடையே நீங்கள் வந்து வேக வச்சுட்டு தனியாக உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் முழுசாக அதை ஸ்மாஷ் பண்ணாமல் முழுசாக பச்சை பட்டாணி இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கேரட் வேணும்னா கேரட்டை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணலாம், இல்லை துருவி கூட ஆட் பண்ணலாம். இல்லை எப்படி உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு வேணுமோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து நான் மசிச்சிட்டேன். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணாலும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கடல மாவுலேயும் உப்பு போட்டு பிசைய போகிறோம். ஸோ இதில் கொஞ்சமாக அதில் கொஞ்சமாக ஈக்குவல் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதே வந்து ஒரு மீடியம் சைஸில் நம்ம வந்து நல்லா பால் மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி வந்து சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. நல்லா உருளைக்கிழங்கை வேக வச்சாலே இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வேணுமா, இல்லை மீடியம் சைஸில், இல்லை பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் அதை விட இப்போ கொஞ்சம் பெரிய உருண்டையாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டை எடுத்து பண்ணி வந்து உருண்டை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம். கடல மாவு வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடல மாவில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து கடல மாவை ஒரு நான் வந்து 2 கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து மசாலாவில் வந்து நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துருக்கனால மிளகாத்தூள் வந்து நான் கம்மியாக போடுறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்ததை விடவே கம்மியாக தான் போடுறேன். அதுக்கப்புறமா பெருங்காயப்பொடி ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து போண்டா வந்து நல்லா நம்மளுக்கு உப்பி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக நம்ம வந்து ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு கெட்டியாக ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல்
நம்ம வந்து பஜ்ஜியெல்லாம் போட்டு எடுப்போம்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மேலே கோட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து இங்கே வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் காயிட்டும் நம்ம வந்து போண்டாவை டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துட்டு நல்லா நம்ம இந்த மசாலாவில் டிப் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டுடலாம். இப்போ எல்லா போண்டாவையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வேகட்டும். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் 2 திருப்பி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து கடையில் வர மாதிரி நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து கலருக்கு எந்த பொடியும் நான் வந்து மசாலாவில் மஞ்சள் பொடி சேர்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை விட்டால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக ப்ரௌன் ஆகும், அவ்வளோதான். ஸோ ரொம்பவும் கலர் வராது. அதே மாதிரி நம்மளுக்கு உருண்டையாக அப்படி வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம கடையில் வாங்குற மாதிரி உருண்டையாக இருக்காது, பட் டேஸ்ட்டு கடையில் வாங்குற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றபடி போண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கை வந்து முன்னாடியே வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்க அந்த கோட்டிங் மட்டும் நல்லா வெந்தால் போதும். ஸோ இதை சிம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த போண்டாவை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து சாஸ் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு சாஸோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதோட தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இல்லை எதுவுமே தேவையில்லை, ஏன்னா இது மசாலா போண்டான்றனால எதுவுமே இல்லாமல் அப்படியும் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். நல்லாயிருக்கும். இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.